வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் 2026 தமிழ்நாடு தேர்தலை பற்றி தான் பேச போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். தமிழ்நாட்டு மக்கள் எல்லோரும் கையேந்தி பிச்சை எடுத்துகிட்டு இருக்காங்க. என்னமோ அவங்க அப்போட்டு காசு தர மாதிரி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இவ்வளோ தருவோம், நாங்கள் வந்தால் இவ்வளோ தருவோம்னு சொல்லிட்டு இருக்கீங்க. 9.5 லட்சம் கோடி கடனில் இருக்குது தமிழ்நாடு. அந்த கடனை எப்படி அடிப்பீங்கன்னு கேட்டால் யாருக்கிட்டேயும் பதில் கிடையாது. அங்கே மலைகளையும் ஆற்று மணலையும் திருடி தின்னுட்டு இருக்கானுங்க. அதுக்கு எதிராக கேள்வி கேட்டால் கொலை பண்ணுறாங்க. அதுக்கு எதிராக ஏதாவது நடவடிக்கை எடுங்களான்னா அதுக்கும் பதில் கிடையாது. தமிழ்நாட்டில் 38 மெடிக்கல் கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது. அதில் ஒரு காலேஜில் கூட ஒரு பொண்ணால் MBBS படிக்க முடியல. 1200க்கு 1176 மார்க் எடுத்த பொண்ணால். அதுக்கு எதிராக பேசுங்களான்னா அதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது கிடையாது. பாகிஸ்தானுக்கு மட்டும் பதில் தாக்குதல் நடத்துவோம், இலங்கைனா பல்ல இழிச்சிக்கிட்டு போர் பயிற்சி கொடுப்போன்றானுங்க. அதுக்கு ஏதாவது கேள்வி கேளுங்களான்னா அதுக்கும் பதில் கிடையாது. யாரை கேட்டு அரசாங்கத்துறை எல்லாத்தையும் தனியாருக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துட்ருக்கீங்க? அரசாங்கத்தை வழி நடத்த வக்கில்லைன்னா துப்பில்லைன்னா மூடிக்கிட்டு ஓரமாக நிற்கணும். யார் அரசாங்கத்தை சரியாக வழி நடத்துகிறாங்களோ அவங்கக்கிட்ட ஆட்சியை கொடுங்க. நகராட்சிக்கு உட்பட்ட பதவிக்கு ஒரு தேர்வு நடத்துகிறாங்க. அதுக்கு பணம் இருக்கிறவன் 15 லட்சம் கொடுத்து அந்த வேலைக்கு போகிறான். ஆனால் ஏழை மாணவன் நல்லா படிக்கிற பையன் தேர்வு எழுதி ஃபெயிலாக போகிறான். இங்கே எல்லாருக்குமே தெரியும் பணத்தால் தான் அரசாங்க வேலையை வாங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அந்த வேலைக்கு பணம் வாங்குறோன்னே பிடிச்சி ஜெயிலில் போட்டு தண்டனை கொடுங்கடான்னா அதுக்கும் வக்கு கிடையாது. ஊழலை ஒழிக்க போகிறேன், குடும்ப அரசியலை ஒழிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் கட்சி ஆரம்பித்தார். கடைசியில் பார்த்தா அவர் கட்சியை ஒழிச்சிட்டு அந்த குடும்பத்தோடு போய் உட்காந்துக்கிறாரு. எங்கள் அண்ணனுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. உங்கள் அண்ணன் எலெக்ஷன் நிற்கிறது இதுதான் முதல் முறை. என்னமோ 10 வருஷத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பித்து மக்கள் பிரச்சனை எல்லாத்துக்கும் கூட நின்று சிறை சென்று பல தேர்தலில் அவரை புறக்கணிச்ச மாதிரி பேசுகிறீங்க. ஏடிஎம்கேல ராயபுரத்தை சேர்ந்த ஜெயக்குமார் அண்ணன் சொல்லியிருப்பார், 2021 நாங்கள் பிஜேபி கூட கூட்டணி வச்சதுனால தான் தோத்தோன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் பிஜேபி வந்து ஏடிஎம்கே திட்ட, ஏடிஎம்கே வந்து பிஜேபி திட்ட, இப்படியே சண்டை போட்டுனே இருந்தாங்க. ஆனால் எலெக்ஷன் வந்தப்போ அவங்க 2 பேரும் கூட்டணி அமைச்சிக்கிட்டாங்க. இந்த மாதிரி தான் சின்ன சின்ன கட்சிகளும் அவங்களுக்கு எதிராக பேசுவாங்க. ஆனால் தேர்தல்னு வரும்போது கூட்டணி அமைச்சிப்பாங்க. இங்கே மக்களை பற்றிலாம் எவனுக்கும் இங்கே கவலை கிடையாது. அவனுக்கு அவன் பதவி பணம், அவன் சுயநலத்துக்காக தான் இங்கே கட்சி நடத்திட்டு இருக்கானுங்க. நீ கண்ணீர் சிந்தினாலும் சரி, எக்கேடு கேட்டு போனாலும் சரி, அவனுக்கு கவலை கிடையாது. அவன் குடும்பம் அவன் நல்லா இருந்தால் போதும்னு நினைக்கிறானுங்க. நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க இவர் வந்தால் இது மாறிடும், அவர் வந்தால் அது மாறிடும்னு சொல்லிட்டு. ஆனால் உங்களுக்கு மேலே ஒருத்தர் இருக்கிற வரையும் இங்கே ஒரு மயிரும் மாற போகிறது கிடையாது. உனக்கான தேசம், உனக்கான சட்டம் எப்போ அரசியல் புரட்சி வெடிக்குதோ அப்போ மட்டும்தான் இங்கே மாறுமே. அது வரையும் எதுவுமே மாற போகிறது கிடையாது. இது தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். மறக்காமல் 23 ஏப்ரல் சிந்திச்சு ஓட்டு போடுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.